நாளில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைன்னு எடுத்துக்கலாம், தீர்க்க தரிசன வார்த்தைன்னு எடுத்துக்கலாம், ஒரு தெளிவான கருத்துலாம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கிறதுக்காக நான் கூட பேசுகிறேன். வாசிப்போம். பிலிப்பியர் நிருபம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நல்லா கவனிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க எதை குறிச்சு கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களை, ஜெபத்தை, வேண்டுதலை யாருக்கு தெரியப்படுத்தணுமாமா? தேவனுக்கு. நம்ம பெரிய ஒரு காரியம் செய்வோம். முதல் ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வரும்போது முதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அது தேவன் விரும்புறாரு. இப்போ உங்க பிள்ளைங்க, இப்போ உங்க பசங்க கார் வாங்கிட்டாங்க. ஒரு கார் வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் அவங்க நண்பர்கள்லாம் காமிக்கிறான். தாய் தகப்பன்ட்டு காமிக்கல, வாங்கினேன்னு சொல்லல. தாய் தகப்பன் சந்தோஷமா இருக்குமா? என்ன பேச மாட்டீங்க? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஒரு பொருள் வாங்கிட்டு, ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளை வாங்கி அதை கொண்டு போய் அடுத்தவங்களுக்குலாம் காமிச்சிட்டு பெற்றவங்களுக்கு காமிக்கலாம் வருத்தமா இருக்குமில்ல? தேவன் அப்படித்தான் சொல்றாங்க, எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்தும் அப்படிங்கிறார். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு புது ஜாப் கிடைச்சிருக்கு, உமக்கு ஸ்தோத்திரம், தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த முகத்தை வாங்கினேன், இந்த செயினை வாங்கினேன், இந்த வீட்டை வாங்கினேன், இதோ இந்த வீட்டில் நான் பொண்ணு பார்த்துருக்கிறேன். எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறாராம். அப்படி பவுல் அந்த பிலிப்பியர் பட்டணத்துக்கு எழுதும்போது ஏன் அப்படி சொல்லுகிறார்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம யாராருக்கும் நம்ம பிரச்சனையை தெரியப்படுத்துவோம். என்னோட பிரச்சனை உனக்கு தெரியுமா அப்படின்னு மூக்க சிந்தி அவன் மேலே தொடச்சிட்டு எல்லா ஞாயிற்று பக்கத்தில் சொல்லுவோம். உன் கூட இருக்கிற ஆண்டவர்கிட்ட பிரச்சனை சொல்லியிருக்க மாட்டேன். பிரச்சனை தீரவே தீராது. ஆண்டவர், என் எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னா என்னன்னு கேட்பாரு. கடங்காரன் வந்து வாசல்ல திட்டிட்டு போற, ஆண்டவரை, மகளே, வாங்கும்போது ஒரு வார்த்தையும் கேட்கல, தெரியப்படுத்தல, கட்டும்போது தெரியப்படுத்துறையே, கேட்பாரா இல்லையா? எல்லாவற்றையும், நம்முடைய பலவீனங்களை கூட தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும், நம்முடைய திறமைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இதை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, இதை நான் முடிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, அடுத்த நிலைக்கு போறதுக்கு நாணம் இல்லை, ஒரு காரியத்தை அப்டேட் பண்றதுக்கு, அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிமாற்றத்துக்கு நான் போறதுக்கு எனக்கு என்ன செய்யல, நாணம் இல்லை. ஆண்டவர் அதை செய்யக்கூடிய பொருளாதார தேவைகள் எனக்கு இல்லை. இதையெல்லாம் சொல்லிடுவோம், முக்கியமான சொல்லிருக்க மாட்டோம். ஆண்டவரே, வீடு ஒன்று வாங்கியிருக்கிறேன், அது கொஞ்சம் பணம் பத்தல, எனக்கு உதவிச்சுன்னு கேட்போம். வீடு வாங்க போகும்போது ஆண்டவர் கேட்டியா, சொன்னியா, ஆண்டவரே இந்த வீடு வாங்க போகிறேன், தெரியப்படுத்தினியா? சில நேரத்தில், சில வேலைகளில் நம் தேவனுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்கிறோம். ஏன் தெரியுமா? யாருக்கும் தெரியப்படுத்துவோம், நம்முடைய உறவுகிட்ட, நண்பர்கிட்ட, மற்ற மனுஷர்கிட்ட, எல்லா காரியத்திலும் தெரியப்படுத்துவோம். ஆனால் தேவன்கிட்ட ஒரு நேரம் செய்ய மாட்டோம், தெரியப்படுத்த மாட்டோம். நான் ரொம்ப நாள் என் பிரச்சனையை ஆண்டவர் தெரியப்படுத்தாமல் இருந்தேன். எனக்கு என்ன தேவைன்னு கூட சொல்ல மாட்டேன் ஆண்டவர்கிட்ட. அவர் பார்த்துக்குவார். ஏன்னா என்ன அப்படி ஆட்கொண்ட காரியம் என்ன, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, சொல்வாய் பிரபு தேவன். இந்த வசனத்தை நான் படிச்சுட்டு ஒரு செஞ்ச தப்பு என்னன்னா, நான் கேட்காம அவருக்கு தெரியுமில்ல கேட்கிறேன். ஆனா உலக மனுஷன் அழுத குழந்தைக்கு தான் பாலுன்னு. அப்ப நம்முடைய காரியங்களை குறித்து ஆண்டு சொல்ற, கேளுங்கள் சொன்னாரா, தட்டுங்கள், தேடுங்கள் சொன்னாரா இல்லையா? இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தெரியப்படுத்துங்கள்.
எந்த ஒரு காரியத்தையும் எதை செய்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சில வேளைகளிலே நாம் தெரியப்படுத்தாதனால நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய மேன்மைகளை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம சொல்கிற சங்கடப்பட்டு விட்டுருவோம், தெரியாம அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு. பண கஷ்டம் வந்துடும், பணம் ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்துடும் நமக்கு. அப்போ என்ன செய்யறது நமக்கு தெரியாது. ஏன்னா செய்யும்போது அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ தாயோ தகப்பனோ உறவோ அத்தையோ மாமனோ சொந்த பந்தம், அவன் ஒரு வார்த்தை பணத்தை வேண்டி சொன்னானா எவன் மட்டும் போய் கேட்டுருக்கிறான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஏங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ரத்த சம்பந்தம். துடிக்குது. என் பிள்ளை தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறா, என் மகன் தாங்க, எங்க அண்ணன் மகன் தாங்க, என் தங்கச்சி மகன் தாங்க, என் தம்பி மகன் தாங்க, என் உறவு தாங்க சொல்றமா இல்லையா? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லல பாரு, இல்லை நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பேனா இல்லையா, செஞ்சிருப்பேனா இல்லையா, கடனோட வாங்கி எங்க பிள்ளை காப்பாத்திருப்பேனா இல்லையா, சொல்றமா இல்லையா? ஏயா யாருன்னே தெரியாது, உறவில் ரத்த சம்பந்தமானவன், உன் கூட பிறந்ததுக்கா இப்படின்னா உனக்காக ரத்தம் கொடுத்த ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம் இவன் எனக்கு தெரியப்படுத்தல. ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? அடுத்தவன் சொல்றான் பாஸ்டர், இவன் போய் பாஸ்டர் பிரச்சனை ஒப்பிச்சிருவான், இவன் ஜெபிக்க மாட்டான் ஆண்டவர்கிட்ட. பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லா பிரச்சனையும் சொல்லிடுவான். இந்த பாஸ்டர் போய் ஆண்டவரே இப்போ இவங்களோட பிரச்சனை இப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஓ அப்படியா, அவன் ஒரு வார்த்தையும் சொல்லலையே. நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நீங்க நேரடியாக தேவனிடத்திலே சொல்ல வேண்டும், அதை தேவன் விரும்புகிறார். பாஸ்டர் சொல்லிட்டோம் இல்ல, ஆண்டவர் சொல்லாட்டி என்ன? அங்கதான் தப்புன்றீங்க. பாஸ்டர் சொல்லணும், ஊழிக்காரர் சொல்லலாம், ஊழிக்காரர் சொல்ல தப்பு கிடையாது. ஆனா முதல் யாரு சொல்லணும்? உனக்காய் ஜீவன் கொடுத்த ஆண்டவர் சொல்லணும். ஏன்னா சில நேரத்துல நமக்கு பயம் வந்து கவலை வந்துருது, என்னடா பண்றது அப்படி நம்ம கவலைய பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட, நம்முடைய விரோதி நண்பர் யார்கிட்டயும் சொல்றோம், சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லல. பக்கத்து வீட்டுல அக்கா தங்கச்சிக்குள்ள அக்காவுக்கு தம்பிக்கு சண்டை வச்சுங்க, அவன் பிள்ளை கல்யாணம், எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்குறான். அக்கா வீட்டை விட்டு போட்டு, இல்லை தங்கச்சி வீட்டு விட்டு போட்டு, இல்லை தம்பி வீட்டு விட்டு போட்டு, அண்ணன் வீட்டை விட்டு போட்டு பத்திரிக்கை கொடுக்குறான். பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டான், அவங்க உள்ள வலிக்கும் தெரியுமா? வலிக்குமா வலிக்காதா? 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஒரு வார்த்தை மாமன் மச்ச சொந்த அத்தை மாமன் சொல்லியிருக்கணும், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா? துடிக்குமா இல்லையா? துடிக்குமா துடிக்காதா? அப்போ தகப்பனுக்கு, உன்னை உண்டாக்கின தகப்பனுக்கு, உனக்கு ரத்த சிந்தின தகப்பனுக்கு, உனக்கா ஜீவன் கொடு தகப்பனுக்கு, உன் பாவத்தை மன்னித்த தகப்பனுக்கு, உன்னை பாராட்டின தகப்பனுக்கு, உன்னை தூக்கி வச்ச அழகு பார்த்த தகப்பனுக்கு வலிக்குமா வலிக்காதா? எத்தனை தப்பு நம்ம செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோமா? நிறைய கருத்தை மறைச்சிருக்கோம் தெரியுமா? எதுவுமே சொல்ல மாட்டோம், நம்மளே முயற்சி எடுத்து அது தோத்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லுவோம். அப்படி இழுத்துட்டு போவோம், மூக்கு இழுத்துட்டு போவோம். ஆண்டவர் தெரிஞ்சுக்குவாரு, வாடா ஏதோ பிரச்சனை. சில தாய் தப்புன்னு தெரியும், பக்கத்து போய் அம்மா பக்கத்தில் பையன் உட்காந்தாவே தெரிஞ்சுக்குவாங்க. என்ன காசு நீ தேவைன்னா இங்கே வருவே, இல்லை வரமாட்டியே, பெத்தவளுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம ஆண்டோட போகும்போது அப்படி மூக்கு சிந்திட்டு இழுத்துட்டு போகும்போது தெரிஞ்சுக்குவாரு, வாடா அவன்ட்டு சொன்னேன் இவன்ட்டு சொன்னேன் எல்லாம் சொன்னேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னையா? ஆண்டவர் அது வந்து நானே பார்த்தலாம் நினைச்சேன், அப்புறம் ஏன் வந்த முடியல. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதுக்காக கவலைப்பட? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எந்த காரியமும் சரி எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை, நீ சொல்ல போற விண்ணப்பங்களை ஆண்டுக்கு ஸ்தோத்திரத்தோடு, ஆண்டவரே நீங்க செய்ய போறீங்க நன்றி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த பிலிப்பியர் பட்டணம் அப்படின்னா, அந்த பிலிப்பியர்ங்கிற பேர் எடுத்து அந்த பட்டணத்துக்கு வந்து மகா அலெக்சாண்டர் தெரியுமா உங்களுக்கு?
அவருடைய தகப்பனார் பேர் அது. அந்த மக்தோனியா என்கிற பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு தான் பிலிப்புன்னு பேர் வச்சாங்க. தன் தகப்பன் பேரை வச்சு அலெக்சாண்டர் வச்சார், அப்பா பேர். அங்க இருக்கிற பேர் தான் பிலிப்பியர்கள். அவங்களுக்கு தான் பவுல் நிருபம் எழுதும் போது சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? அவன் புலம்பிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில வேளை நம்ம புலம்பிக் கொண்டு இருப்போம் மற்ற மனுஷனிடத்துல, சில நமக்குள்ளே புலம்பிக் கொண்டு இருப்போம், என்னடா இப்படி ஆயிடுச்சு. சில நேரம் நமக்கு விருப்பப்பட்டவங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, உறவுகள்கிட்ட, நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட நம்முடைய கார்த்து ஷேர் பண்ணும்போது சொல்லுவோம், இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் பக்கத்திலே நிற்பார். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோமே. கேட்டா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்போமானால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நம்புவோமானால், கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற விசுவாசம் நம்பிக்கை அவர் மேல் வைத்திருப்போமானால், முதல் யார்கிட்ட சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்.